Audio Jungle. This is High Tech News TV News. The International College of Dentistry Section 6 course conferred the prestigious Honorary Fellowship in Chennai. Honorary Fellowship upon SRM Institute of Science and Technology founder and Chancellor Dr. T.R. Parivendar. The fellowship was presented to Dr. Parivendar, a destination rarely bestowed upon non-dentist and non-medical. This honor recognizes his contribution to the field of education and healthcare delivery. Dr. Parivendar was recognized for his exceptional contributions to both fields during ICDS annual meeting and convocation held at SRMist in Kattankulathur Dental College and Hospital. The fellowship was presented by ICDS Global President Dr. Lane M. Doyle and ICD Section 6 President Dr. Meera Verma among other distinguished guests. Dr. Parivendar highlighted the unique importance of dentistry, starting that it plays a vital role in helping individuals walk upright, speak clearly, and laugh with confidence. As well as he expressed his heartfelt gratitude to ICD for honoring him, a non-medical professional, with such a prestigious recognition. He also emphasized the humanitarian work being carried out of SRM Kattankulathur Dental College, where dental care is provided free of charge to under the privileged. We don't just treat poor, we make them self and smile. Service to the less fortunate is truly services to God, he said. பல் மருத்துவத்திற்காக 600 கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி இப்போ அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் வேர்ல்டில் 100 வருஷம் ஆகுது. இன்னைக்கு நடக்கிற இந்த கான்வகேஷன் என்னன்னா, இன்டர்நேஷனல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்கு. அவங்க இந்த முறை இந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னா தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு கான்வகேஷன் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அது ஃபெலோஷிப்னு பேர். அவங்கள அடையாளப்படுத்துவாங்க. அவங்க அது மாதிரி இந்த 30க்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்ட்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகள் மெம்பராக இருக்கிறாங்க. அதில் அந்த வகையில் இன்னைக்கு கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்றி நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்கள் சரின்னு சொல்லி இன்னைக்கு எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. நாங்களும் 2 பல் மருத்துவக் கல்லூரி நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகம் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சிக்கிம் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம் யூனிவர்சிட்டி. இந்த டீம் யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸஸ் அலோடு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்கு. காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அந்த அவங்களுடைய இந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய
குடும்பத்தை சேர்ந்த பல்மருத்துவர் அல்லாத ஒருத்தருக்கு, பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு அவருடைய மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஹானரரி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மற்றவங்க அவங்களுடைய சேவை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்யறாங்க என்ன அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேல உள்ளவங்க கொடுக்குறாங்க. 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது வந்து ஹானரரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்தது இல்லை உலகத்துல. எங்க உலக தலைவர் கனடால இருந்து வந்து அவர் தான் ஐயாவுக்கு வந்து ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இது வந்து அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸ், அதை ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிபிக் இதை வச்சு கொடுக்குறாங்க. ஆனால் அவர் சான்சலருக்கு வந்து என்னன்னா அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிளஸ் ஹியூமனிடேரியன் இதில் வந்து ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லையும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஎஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி எஃப்ஐசிடின்னு பேரு. இந்த தடவை இயான் டோயல் எங்க இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் வந்து ஃபெலோஷிப் இப்பதான் வழங்கினாரு. இது வந்து மெயினா பாத்தீங்கன்னா நிறைய அந்த காஜா புயல்ல அப்புறம் எர்த்குவேக்ஸ்ல இதுலலாம் அவர் சான்சலர் வந்து டாக்டர் பார்வேந்தர் வந்து நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமா அந்த இறந்து போனவங்களுடைய அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க SRM செலவில். அதை நாங்க மேற்படுத்தி அதனால இந்த ஃபெலோஷிப் வழங்கியிருக்கோம்.